ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கமல் சார் பற்றி இன்றைக்கி இருக்குது. பட் நேற்று வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கண்டென்ட்டே இல்லை. நேற்று கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் ஏன் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று பேசுகிறது கண்டென்ட்டில் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணதுனால நேற்று வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டோம். பட் இன்றைக்கி போதுமான அளவு கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ 8 நிமிஷம் கண்டிப்பாக வரும். லாங் வீடியோ தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ லைக்கை தட்டிடுங்க, நிறைய பேருக்கு அப்போ தான் ரீச் ஆகும். ஸோ லைக் அண்டு சப்ஸ்கிரைப் சேனலுக்கு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ முதல்ல இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து KS235. அதாவது நம்ம கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை பற்றி தான் அப்டேட்டு. அதாவது நம்ம சிம்பு இருக்கார்ல, அவர் வந்து வெற்றிமாறன் படத்துக்கு வந்து இப்போது நடிக்க போயிட்டார். ஸோ முடியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டார். அப்படின்னு பார்த்தா அப்போது தேசிங்க பெரியசாமின்னு ஒரு டேரக்டர் இருந்தார்ல, STR 50 எடுத்துகிட்டு இருந்தார்ல, அந்த டேரக்டர் வந்து இப்போது என்ன பண்ணுறது அந்த ஸ்கிரிப்ட். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான், ஈக்குவல் வெயிட்டேஜ் உள்ள கேரக்டர் தான் பண்ணியிருந்தார். அது வந்து கமல் சார் தான் பண்ணுற மாதிரி இருந்து, அதுக்கடுத்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பண்ணல. ஸோ மேபி அந்த படம் தான் ராஜ்கமலில் பண்ணுறாங்கன்ற மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னைக்கு. ஏன்னா ஒரு சிம்புவா ரஜினியும் ஒரு சிம்புவா கமலும் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு. அது இல்லைங்க, சரியா? அது எதுவும் ரூமர் தான். தேசிங் பெரியசாமி அவர்கள் இயக்கவில்லை. அந்த படம் வந்து சிம்பு தான். அதுக்கடுத்து எப்போ நடிக்கிறான்னு தெரியல. இல்லை வேறு ஏதாவது படம் வந்து அவர் டேரக்டர்கிட்ட இல்லை ஆக்டர்கிட்ட அவருக்காக சொல்லிப்பார். பட் இந்த படம் கிடையாது. நான் ரஜினி சார்லாம் வந்து பியர்ட் நம்ம பெரிய ஹேர்லாம் யோசிக்க முடியல. அது வந்து அது முடியாது. ஸோ ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக அது இல்லை. ஓகே, ஸோ லோகேஷ் தான் அப்படின்றாங்க. தாய்லாண்டில் இருக்காராம் இப்போது ஸ்கிரிப்டில். ஒரு 3-4 அசிஸ்டன்ட் டைரக்டரோடு சேர்ந்து போய் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு. சிம்புவும் வந்து அங்கே தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது KS235 லோகேஷ் தான் வந்து இயக்குவார் அப்படிங்கிறது தான். அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. வந்து இந்த KS237க்கான அறிவிப்பு தான் பர்த்டே அன்னைக்கு வரப்போகுது, கமல் சாரோடைய பர்த்டே அன்னைக்கு. ஓகே, இந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் தான் அறிவிப்பு வருங்கிறது தான் எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கான இதுதான் போயிட்டுருக்கு. கைதி 2வும் கிடையாது லோகேஷ்க்கு, அமெரிக்கான படமும் கிடையாது. முழுக்க ரஜினிகாந்த் மற்றும் நம்ம கமல் சார் இயக்கத்தில் அவர் வந்து இயக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட். ஓகே, ஸோ இதுதான் KS235க்கான அப்டேட். KS237 வந்து இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி கமல் சாருடைய பர்த்டேக்கு வரப்போகுது அப்டேட் அப்படிங்கிறது தான். அடுத்து ரோபோ சங்கர் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய கமல் சார் ஃபேன்ஸ் வந்து அவரை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. அது பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கடந்து போய் தான் ஆகணும். பட் கமல் சார் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்திரஜாவுக்கு KS237 ஒரு ரோல் நம்ம ரோபோ சங்கர் நடிக்க ஒரு ஆசைப்பட்டிருந்தார். அது வந்து கொடுக்க போகிறார். சேது அவர்கள் அது ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அந்த கலக்க போதை யாரில் இவர் கூட சேதுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, பயணம் பண்ண அந்த நபர், அவர் வந்து ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பிரபலமான பிறகு கூட கமல் சாருக்காக போய் பயங்கரமாக நின்று செலிப்ரேட் பண்ணி ஒரு விழா மாதிரி எடுத்து வந்து பண்ணுவார். கமல் சார் மேலே அவ்வளோ அன்பு. லாஸ்ட்டாக கூட கமல் சார் வந்து அவரும் கமல் சாரும் நிற்கிற மாதிரி ஒரு மோதிரம் அவர் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே தான் போட்டு சுற்றிட்டு இருந்தார். அந்தளவுக்கு ரொம்ப பாசம். அவர் வந்து இறந்தப்ப கமல் சார் வந்தது அப்படிங்கிறது அவர் நிஜமாகவே சாந்தி அடைஞ்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்க இருந்த அந்த கேரக்டர் அவர் மகளுக்கு கொடுத்தவொடனே அவர் அவ்வளோதான் திரைப்பலனை அடைந்து விடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஆண்டவர் தான் அப்படின்றது தான் நம்ம கமல் சாரை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஃபேன் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய ஒரு தம்பி, ஒரு சொந்த தம்பி இறந்துட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ளே போய் நின்று கடைசி வரைக்கும் கமல் சாருக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்திரஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பழம்பெரும் நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, இந்த மாறு வேஷத்தில் நடிகர்கள் தான் போவாங்க. ரஜினிலாம் வந்து படம் பார்த்துருக்காரு, கமல்ஹாசன் அவர்கள் படம் பார்த்துருக்காரு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நடிகைகளில் ஸ்ரீதேவி வந்து ரொம்ப இம்பேக்ட். அதாவது ஹேராம் படத்தை ஒரு வட்டம் கமல் சார் வந்து கேட்டே அப்படின்னு சொன்னாங்க, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே கமல் சார் வந்து ஓகே அப்படின்னு சொன்னோடனே எப்படி போகிறது, ஏன்னா பயங்கர ஒரு கிரேஸ் இருக்குது ஸ்ரீதேவிக்கு அந்த டைமில். போகிறப்ப கமல் சார் வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. சும்மா குர்த்தா மாதிரி போட்டு போ, செமையாக இருக்கும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இதை வைப்ரண்ட்டாக சொல்லுன்னு அது கமல் சார் வந்து எப்பயுமே சொல்லுவார். அது எல்லா இன்டர்வியூஸ்லையும் உள்ளே போய் படம் பார்த்து செம்ம ஃபீல் ஆகிடுச்சு போல் கமல் சார் வந்து புகழ்ந்தாங்களாம் படம் சூப்பராக இருக்குன்ட்டு. ஆனால் மக்கள் வந்து அதை கொண்டாட மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது இந்த படம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த ஒரு நிகழ்வு கமல் சார் இப்போ வரைக்குமே சொல்லுவார். திரும்ப அதாவது ஒரு மாறு இடத்துல போனாங்க அப்படின்ற மாதிரி
அது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் அது வந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அதனால் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம பேசிடலாம்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம நேஷனல் அவார்டு வாங்கினாங்களா ஒரு சின்ன குழந்தை, அதாவது கமல் சாரோடைய சாதனையை முறியடிச்சாங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, கமலஹாசன் அவர்கள் என்னை பேசி அது வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு, ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது. கமல் சாரோடைய பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எனக்கு வந்து நிறைய விஷயம் சொன்னார். பட் அதை வச்சு நான் வந்து அவருடைய பேரை நான் என்றைக்குமே காப்பாற்றுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தட் வாஸ் வெரி நைஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சாரோடைய தென்னாலி படம் இருக்குல்ல, அதுதான் ரீசெண்டாக வந்த காமெடி திரைப்படங்களில் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பயங்கர ஹிட்டான படம். அது ஒன்று தானா காமெடி ஃபிலிமில் பயங்கரமான ஒரு ரெவன்யூ. 175 நாள் ஓடிச்சு அந்த படம். 175 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு. ஓகே, அதே மாதிரி புஷ்பக் சொல்லிட்டு கமல் சார் நடித்தார்ல, அந்த படம் வந்து மைசூரில் 5 தேட்டர், அப்போ வந்து 2-3 தேட்டரே அரிது போல் 5 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 வாரம் ரஷ்யாவில் ஓடி இருக்கு, 3 வாரங்கள். யோசிச்சு பாருங்கள் கமல் சாரோடைய இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த டைமில் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நிஜமாகவே கமல் சார் வந்து ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. அது தக் லைஃப் அக்டோபர் 2ஆம் தேதி 4:30 மணிக்கு விஜய் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்கிறேன், கமல் சார் ரசிகர்கள் நான் சொல்லலை, ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரும் பார்த்துருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி போடுறாங்க 4:30 மணிக்கு அப்படிங்கிறது. அடுத்து பிரகாஷ்ராஜ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் போகும்போது பிஎன்எஃப்ஸில் அவார்ட்ஸ் போயிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேல கமல் சார் பேரை போட்டவுடனே அவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, கமல் சார்னா அவர் பண்ணாத கேரக்டரே கிடையாது, பேசாத விஷயமே கிடையாது, அவர் ஒரு ரைவலரி, அவர் வந்து ஒரு கடல் மாதிரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கலைஞன், உன்னத கலைஞன் அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காப்புல கமல் சாரை பற்றி. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் அமித் பார்கவன் ஒருத்தர் இருப்பார்ல, கமல் சார் கூட ஏதோ ஒரு படத்தில் சும்மா கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அதில் கமல் சாரோடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு அவரே வந்து சொல்லியிருக்கார். உத்தமிழில் நடித்தார்னு நினைக்கிறேன், அவர் ஊர்வசி அந்த கேரக்டர் கூட ஒரு நடிச்சிருப்பார். அதில் கமல் சாரோடைய ஆக்டிங் பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். அதாவது கேள்விப்பட்டிருக்கேன் கமல் சார் ஒரு பயங்கரமான நடிகர் அப்படி இப்படிலாம், ஓகே நம்ம தெரியும், ஆனால் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இப்பா என்னடா இவ்வளவு டெப்த்தாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற பார்க்கும்பொழுது எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்னும் வந்து எனக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹரிஷ் ராகவேந்திரா சிங்கர் இருக்கார்ல, அவர் வந்து மோகன்லாலுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அவார்டு தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுத்தாங்கல்ல, அது வந்து ஓகே தான், நல்ல விஷயம் தான். பட் கமல் சாருக்கு எப்பயோ கொடுத்துருக்கணும். ஏன்னா 5 வயசுலேருந்து அந்த கலைக்கான ஒரு விஷயம் வந்து இருக்கார். ஸோ அது ஏன் இன்னும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி தான், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். அப்புறம் கமல் சார் 2 வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒன்று, நேஷ்னல் அவார்டு வாங்கின நம்ம எம்எஸ் பாஸ்கருக்கு தலைக்கணம் மட்டும் ஏற்றிடாதீங்க, தலையில் மட்டும் ஏற்றிக்காதீங்க நேஷ்னல் அவார்டை. மணிகண்டன் கவாலிக்கு நம்ம கமல் சாருடைய ஃபேன் இருக்கார்ல, அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அதுக்கும் வந்து கமல் சார் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து இந்தியன் 3 படம் யாரால் இப்போ ரீபூட் ஆகுது அப்படின்னா காஜல் அகர்வால் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சங்கர் சார் கிட்ட ஃபோன் பண்ணி பேசி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட அவங்களும் வந்து பேசி கடைசி அதுக்கடுத்து லிங்குசாமி இப்போ போய் அதுக்கடுத்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் போய் இப்போ தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து வராங்களாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்தியன் 3. ஸோ ரிவைவ் ஆயிரும், இந்தியன் 3 வந்து திருப்பி மீண்டும் வரும்ன்ற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.